நீங்கள் ஏதாவது பத்திரிக்கை பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து நீங்கள் சேர்த்தி வச்சிட்டிங்கன்னா, அந்த கல்யாணம் சிறப்பான கல்யாணமாக நீங்கள் சேர்த்தி வச்சிட்டிங்கன்னா, 10 பொருத்தம் நல்லபடியாக பார்த்து உங்கள் தலைமையில் கல்யாணம் உறுதியாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால், பத்திரிக்கையில் முதல் ஜோசியருடைய பேரை போட்டு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டுவீங்களான்னு கேளுங்க. அப்படின்னா நீங்கள் பொருத்தம் போட்டு கொடுங்க. அப்போது ஜோதிடருக்கும் அந்த பத்திரிக்கையில் ஒரு இடம் வேணும். எப்படி? குடும்ப ஜோதிடர் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இவர் தான் சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் இருந்து 4 நட்சத்திரத்தை குறித்து கொடுத்து, அந்த கன்னி பெண்ணா நீங்கள் வச்சிருந்தீங்க, அது கன்னியாதானம் பண்ணுறது ஒரு ஜோசியர்னால தான். அதுக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்து, சாதகத்தில் மாப்பிள்ளை இழப்புக்கு நாள் குறித்து கொடுத்து, மண்டபத்துக்கு போகிற நாள் குறித்து கொடுத்து, இரவு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்து, காலையில் முகூர்த்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்து, சம்மந்தி விருந்து கலக்கிறதுக்கு நாள் குறித்து கொடுத்து, சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்து, மறுசரட்டு மாத்திரக்கு நாள் குறித்து கொடுத்து, இத்தனை வேலையும் ஜோசியர் தான் செய்கிறீங்க. அவ்வளவு வேலையும் செஞ்சு கொடுத்தவர் பேரே இல்லாமல் 100 ரூபாய்க்கு பொறுத்து பார்த்து என்னங்கய்யா நியாயம்? நாம தான் எங்கேயோ ஒரு வாத்தியம் அடிக்கிறாங்க, ஒரு நாயனக்காரர் வர்றாரு, இந்த நாயனக்காரருடைய எதினிசை கச்சேரின்னு அதில் போடுறாங்க. நம்ம ஜோதிடர் அந்த நாயனக்காரர் வர வைக்கிறதுக்கே நம்ம ஜோசியம் குறித்து கொடுத்த முகூர்த்த தேதி இருந்ததுனால தானே நாயனக்காரும் வாத்திகாரும் வந்து மங்கள இசை வாச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு இடம் இருந்தால் ஜோதிடம் இன்னும் வாழும் என்று சொல்லுது. வாங்கிடும். அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு தொழிலில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிடும். எப்படின்னு கேளுங்க. ஃபோன் நம்பரை போட்டுருவாங்க. அவர் 1000 பத்திரிக்கை அடிப்பார். நீங்கள் 1000 விசிட்டிங் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் 1000 விசிட்டிங் கார்டு அடிப்பார். 1000 விசிட்டிங் கார்டு அடிப்பார். நீங்கள் அடிப்பீங்க. ஆனால் 4 பேர்த்துக்கு கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பத்திரிக்கை அடித்தா கம்பல்சரி எல்லா வீட்டுக்கும் போகும். அதில் படித்து பார்ப்பாங்க. திருமண பொறுத்து பார்த்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோசியர், குடும்ப ஜோசியர்னு போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது. 1000 பேர்த்துக்கு கொடுத்ததில் 100 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அப்போ நம்ம சொந்தக்காரே போய் அங்கே போய் தானே பொறுத்து பார்த்து கல்யாணம் பண்ணார். நம்மளும் அவர் ஜோசியர்கிட்டே போகலாம், அந்த ஃபோன் நம்பரை எழுதி வைக்கணும்னு சொல்லி அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விசாரித்து அந்த பார்ட்டி நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜோசியராக இருப்பீங்க. எப்படி? அவ்வளோதான். அந்த பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு பத்திரிக்கை எடுத்து பிரேம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து சுபமாரிமுத்துன்னு நான் ஒன்று பத்திரிக்கைனா சுபமாரிமுத்து அதில் இருப்பார். அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து வளர்ந்து வாழாகி எங்கள் அப்பா அம்மாவே அந்த பாரம்பரியமாக அந்த சோசியர்கிட்ட போய் தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் முடிச்சாங்க. இன்றைக்கி அவங்களாம் ஞாபகம் இல்லை, நாங்கள் பத்திரிக்கையில் அந்த ஃபோன் நம்பரை பார்த்தேன் அப்படின்ட்டு கல்யாணம் முடிச்சு அந்த வாரிசு நம்மக்கிட்ட ஜோசியம் பார்த்தா குடும்ப ஜோசியர் ஆகிடுவோம். அப்போ வாழையடி வாழையா ஜோசியர் பிஸியாகிறதுக்கு இது ஒரு சரியான வழியும், ஜோசியருக்கு மரியாதையும் இது சரியான வழி வருது. அப்போ சாதாரண விஷயமா? ராஜாவுக்கே போய் நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடியவராக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜோதிடத்தில் வேணாம், கொஞ்சம் அனுபவம் கம்மி, அனுபவம் எச்சு. நான் இப்போ தானுங்க ஜோசியத்துக்கு வந்தேன், நான் ஒரு 10 வருஷமாக தாங்க பார்க்குறேன், 1 வருஷமாக தான் பார்க்குறேங்க, அதெல்லாம் கணக்கு வைக்காதீங்க. அந்த கணக்கெல்லாம் இங்கே எடுபடாது. உங்கள் கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஜாதகம் பார்க்க வந்துட்டா நீங்கள் ஒரு 30-40 வருஷம் அனுபவம் உள்ளவர் மாதிரி தான் உங்களை நீங்கள் காமிச்சிட்டு போகிறீங்க. எனக்கு அனுபவம் இல்லைங்கிறக்காக அவங்க வராமல் இருக்க போகிறாங்களா? ஜோசியர் போர்டு போட்டால் வரப்போகிறாங்க. அந்த கெத்தை விடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அதில் என்ன ஒரு ரகசியம்னா, அந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ரகசியத்தை நான் சொல்லலை, இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்னொரு 5 வருஷம் போகட்டுங்க. அதுக்குள்ளே எப்படி நம்ம இந்த உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கும், எப்படி இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு செய்வோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்மையாலுமே ஒரு வசதி வாய்ப்பு, கொஞ்சம் காசு பணம் வந்தால் ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை பத்திரிக்கை வச்சு நம்ம பொருத்தம் பார்த்து பத்திரிக்கை வச்சு நம்ம அங்கே போகிறதா இருந்தால் நம்ம செலவில் ஒரு மங்கள இசை, ஒரு வாத்தியம், ஒரு நாயனம், ஒரு பந்தம், இந்த 3ம் எடுத்து நாம் ஜோசியர் வரும்போது நம்மளுடைய வாத்தியத்தை நம்ம காரில் கூட்டிகிட்டு போய் நம்ம வாத்தியம் அடித்து நாயனை மோதி பந்தம் பிடிச்சி
அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய வீட்டில் யார் பத்திரிக்கை கொடுத்தாங்களோ அவங்கள வர சொல்லி அந்த இடத்துல பாத பூஜை பண்ணி, வாங்க என்னோட பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நீங்கள் தானே இவ்வளோ பெரிய விழாவை எடுத்து நடத்தி கொடுக்குறக்கு நீங்கள் தானே காரணம் அவங்க அழைச்சி, அதுக்கப்புறம் உங்களோட மங்கள இசையில் போய் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு குங்குமம் வச்சு அவங்களுக்கு சந்திர குங்குமெல்லாம் வச்சு அவங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. அந்த திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் யாருன்னு கேட்பாங்க. ஆதின ஜோதிடர் நீங்கள் சொல்லுங்கள், அன்னையிலேருந்து நீங்கள் பெரிய டெவலப் ஆயிருவீங்க. எப்படி அறிவுங்கய்யா? அது ஒரு சின்ன விஷயங்கய்யா. புதுசா கண்டுக்க வர்ற எங்களுக்கு தான் இப்ப புதுசா வந்திருக்காங்கய்யா. எங்க குருநாதர் அமெரிக்கால ஆய்வெல்லாம் பண்ணி அவரோட அனுபவம் சேர்ந்ததுனால எங்களுக்கு அந்த 30 வருஷமா ஆட் ஆயிடுச்சுங்கய்யா. தைரியமா 30 வருஷம் ஜோதிடர்னு சொல்லுவோங்கய்யா. ஆமா, கொஞ்ச நாள் போன ஆதினம் ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு வாத்திய ஒரு மங்கள இசை முன்னாடி போகணும், ஒரு சூரியனுங்கிற ஒரு நெருப்பு முன்னாடி போகணும், நாம் அதுக்கு பின்னாடி ஒரு குரு பின்னாடி போகணும். அப்படி போய் நீங்கள் அந்த பொண்ணை வாழ்த்தும் போது ஏதோ ஒரு ஆதீனமாட்டு இருக்குது, ஏதோ ஜோசியராட்டு இருக்குது, நல்ல பழமை வாழ்ந்தவராக இருக்குது, அவர்கிட்ட போய் நம்பி இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் தான் காரணமாட்டேங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின உடனே அந்த இடத்துல உங்களுக்கு தானாக மரியாதை வந்துடும். அப்போது அந்த கல்யாணத்தோடைய கூட்டத்திலேயே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பத்திரிக்கையில் நம்ம படித்து பார்த்தோமே அவர் தானே இவர் ஜோசியர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அப்போது அடுத்தது இந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயுமே 10 அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு. கரெக்டாக இல்லையா? வேற லெவலுங்கய்யா. குரு பாருங்க கோடி தோஷம் ஊட்டிங்கன்னு சொல்லி அதுவும் இருக்குங்கய்யா. அந்த நீங்க சொன்ன அந்த தோரணையில வரும் பொழுது முன்னாடி வந்து அக்னி சூரியன் சொல்லும் போது பின்னாடி குரு வராங்க அப்படின்னும் போது குரு வச்சுதாங்கய்யா எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பந்தம் ஏன் முடிச்சாங்கன்னா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இல்ல சொல்லணுமா? ஐயா தெரியாதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. தெரியுங்களா? தெரியாதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அதாவது அந்த காலத்துல நெருப்பு பந்தம் எதுக்காக பிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் பாலைவனம் மாதிரி தான் இருக்கும், இப்படி ஊர்களாட்டெல்லாம் இருக்காது. அப்போ அழைப்பு விட்டுட்டாங்கன்னா ராஜா பல்லாக்கில் போகும்போது காடு மலை எல்லாமே தாண்டி தான் ஒரு ஊர் கிராமங்களுக்கு ராஜா வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சிம்மாசனத்துக்கு போய் ஆகணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மங்கள இசையும் அந்த வாத்திய சத்தமும் இதெல்லாம் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா அந்த காலத்தில் காடு மலைக்குள்ளே போகும்போது சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்கும். இந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது எது அங்கே இருந்தாலும் அது அகண்டுக்கும், அங்கே தள்ளிடும். இங்கே வாத்திய சத்தத்துக்கு என்னமோ ஒன்று நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு அந்த பாதை கிடச்சிடும், போயிட்டு அழகாக வந்துடுவார். அந்த காலத்திலேயே இந்த பந்தத்தை இதுக்கு தான் வச்சுருந்துருக்காங்க. எப்படி சிறப்புங்கய்யா. அப்ப இன்னொன்னும் கூடங்கய்யா, இப்போ சில கெட்ட நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் அந்த வைப்ரேஷன்லாம் நெருப்பை வந்து தாண்டி குறுக்கால வராது இல்லையா? ஆமா, நெருப்புன்னு எடுத்துட்டாலே நெருப்பு வந்து நமக்கு ஒரு பொறுப்பு. நெருப்புனால தான் நம்மளுடைய வாழ்வாதாரமே ஒரு சிறப்படையும். அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்ல ஒரு பவர் இருக்குதுங்க. நம்மளுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பவர் இருக்குது, புரியுதுங்களா? அந்த பவர்னால நம்மளுக்கு அந்த யோகம் அது வந்தே தெரியும். அப்போ அதனுடைய அமைப்பு தானே அது. அப்போ ஜாதக ரீதியாகவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றொன்னே நீங்கள் ஜெயிச்சுட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் இது எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்கள்? சிறப்புங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆனா இதெல்லாம் இப்ப கையில கிடைக்கிறது தான் பெரிய ஒரு அருமையான ஒரு கொடுப்பனைங்கய்யா. அதான் அப்போ அதனுடைய அமைப்புகள், அந்த சாஸ்திர சம்பிரதாயம், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு அந்த வழிகள் எல்லாம் அப்போ கிடைச்சிருக்குதுங்க போது உண்மையாலுமே நம்மளுக்கு அது பெருமை சேர்த்துதான் இல்லையா சொல்லுங்கள்? அப்போது நீங்கள் இனிமேல் ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க, உண்மையாலுமே ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தால்
பொருத்தம் நல்லபடியாக வந்துருச்சுன்னா எங்களுடைய ஜோசியருடைய பேரை போடுங்கன்னு சொல்லி நம்ம சமுதாயம் என்பது ஜோசியர் சமுதாயத்துக்கு இது உன்னை கொண்டு வந்தாங்கன்னா ஜோதிடம் இன்னமும் நல்ல காலமாக வாழும்னு சொல்கிறேன் நான். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு தான் அந்த வந்து ஜாதகத்தை கணிச்சு நம்ம அதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான வேலையில் அது அமைஞ்சு வர்றதுக்கு அதுதான் காரணம். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எதிர்காலத்தில் நாம் இனிமேல் நம்ம வாழும் காலத்தில் நம்ம நல்ல விதமாக இருக்கணும்னா இதையெல்லாம் கடைப்பிடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். கட்டாயம் கடைபிடிக்கலாங்க ஐயா. அதுக்கேற்ற பலனும் நமக்குள்ள நிகழ ஆரம்பிச்சிடும். நவகிரகங்களோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும். அவங்களே நம்மள வழி நடத்துவாங்க. கட்டாயம் வேணுங்க ஐயா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை நோக்கி போகும்போது நம்ம இனிமேல் நம்ம எங்கே இருக்கோம், எங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரு ஜோதிட எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாதகம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போகும். அவங்களோட வாழ்க்கையும் அந்த ஜாதகம் கரெக்டாக மேட்ச் ஆகும். அவரே சொல்லி கொடுத்துட்டு போவார். நமக்கு தான் அனுபவம். அதனால் இந்த ஜாதகத்தை எப்போவுமே இப்படி ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டுக்குங்க. இந்த லாங் சைஸ் நோட்டு போட்டு டேட் ஆஃப் பர்த் டைமு பேர் ஊர் எல்லாம் போட்டு ராசி கட்டம் போட்டு அவங்க ஜாதகத்தை வாங்கி நம்மளே ஜாதகத்தெல்லாம் கணிச்சு நீங்கள் என்னென்ன நம்ம சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை சொன்னாங்கங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. நாளைக்கு அந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு, அந்த கிரகத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த மூலாதாரம் அது கரெக்டான ஒரு அனுபவமாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஜாதகத்தை நீங்கள் சேகரித்து வச்சு பாருங்கள். உங்கள் ஜாதகம் ரொம்ப பிரபலியமாக இருக்கும். நீங்கள் இப்போ சேகரித்து வைக்கிறது அங்கே விசேஷமாக இருக்கணும். எப்போவுமே ஒருத்தரோட ஆராய்ச்சி எப்போ எடுத்து பார்த்தாலும் அவருக்கு நல்லா இருக்கிறங்க, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷமாக நல்லா இருக்கிறேன்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கிரகம் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருக்குது, அவர் நல்லா இருக்கிறாரு. அது எந்த கிரகம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமா கிடைக்காதா? என்கிட்ட ஒருத்தர் வந்தார். ஒரு குழந்தைய ஒரு 5 வயசு குழந்தை தான் என்கிட்ட வந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த டெமோ காமிக்கிறதுக்காக இந்த டாக்டர்களெலாம் காதில் மாட்டிக்குவாங்க பார்த்தீங்களா, அதுவும் நம்ம வண்டிக்குள்ளே எப்போவுமே இந்த கல்லை உடைக்கிறதுக்கு சுற்றிலும் இந்த கட்டிங் பிளேயர் குரடு இதெல்லாம் வச்சுருந்தேன். என்கிட்ட ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான். அந்த பையனுக்கு 5 வயசு குழந்தை பிறந்திருக்கு. ஜாதகத்தில் என்னால் அன்றைக்கி வந்து மைண்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப முடியல. என்னென்னமோ டென்ஷன் ஆராய்ச்சி பண்ண முடியல. அப்போ நான் வந்து அந்த குழந்தைகிட்ட எனக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் என்ன தொழில் செய்யும்னு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே பார்த்து போட்டு நான் என்ன பண்ணி போட்டேன், இந்த கொரடும் சுத்திலும் இந்த டாக்டர் மாட்டிக்கிறத 3 எடுத்து டேபிளில் வச்சு இந்த குழந்தைகிட்ட வந்து சாமி இதில் ஏதாவது ஒன்று எடுன்னு சொன்னேன். அந்த குழந்தை என்ன பண்ணி போடுச்சு, அந்த அந்த மாட்டிக்கிறதுக்கு டாக்டர் மாட்டிக்கிறத எடுத்து கையில் வச்சுக்கிச்சு. அந்த கையை எடுத்துக்கிச்சு. நான் சொன்னேன் என்னங்க, அது எனக்கு வரமாட்டேங்குது. அதை எடுத்து குழந்தை இதை எடு சாமின்னு கேட்ட அந்த உயரை தூக்கிச்சு. அப்போ நான் சொன்னேன், உடனே பார்த்து போட்டு இந்த குழந்தை எதிர்காலத்தில் டாக்டர் படிக்க வைங்க. இந்த குழந்தை பிஞ்சிலேயே வந்து 5ல் விளையாது 50ல் விளையாது, 5லேயே வந்து டாக்டர் தான் கையில் எடுத்துருக்குது. பிரபஞ்சம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்குது. கொரடை எடுத்திருந்தாருன்னா சுத்தியில் எடுத்திருந்தாருன்னா இவர் எதாவது தட்டிட்டு ஏதாவது ஆசாரி தொழில் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். கட்டிங் பிளேயர் எடுத்திருந்தாருன்னா எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருப்பேன். இவர் வந்து டாக்டரோட ஆயுதத்தை எடுத்ததுனால இவரை டாக்டர் படிக்க வைங்கன்னு சொன்னேன். நானும் அதானுங்க நினச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறார். எப்படி அந்த குழந்தை 3ல் ஏதோ ஒன்று எடுக்கு, நம்மளுக்கு தெரியுமா அதை எடுக்குன்னு. அப்போ அந்த குழந்தைக்கு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, எங்களுடைய அப்பா வந்து அஸ்வினி நட்சத்திரம் தானுங்க. அஸ்வினினாலே டாக்டர், அஸ்வினினாலே அவர் வந்து டாக்டர். அப்போ ஒரு கையில் 90 ரூபாய் பூசுனா குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைனா கூட
அஸ்வதி நட்சத்திரக்கார கையில் 90 வாங்கி பூசினா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. அப்போ எவ்வளோ பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்குதுன்னு பாரு. அப்போது இதெல்லாம் வச்சு பார்த்தா இதனுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லாமே இறைவனுடைய அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடந்திருக்குது. அப்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இந்த அமைப்புகள் எல்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக வந்ததுனால ஒரு இடத்துலையும் நீங்கள் இந்த அறிகுறியை உருவாக்கி வச்சிங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக அவருக்கு கொடுப்பாரு. அப்போ இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக செய்யலாமா? அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், ஆனால் உலகத்துக்கு அது வேறு மாதிரி போகும். நான் சொன்னேன், ஒரு குழந்தை ஒரு சுக்கர திசை இப்போ தானங்க ஆரம்பிச்சிருக்குது, நான் ஏதாவது தானம் கொடுக்கலாமா, நான் என்ன மாதிரி கடைப்பிடிக்கலாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பிறந்த குழந்தைக்கு அரணாவும் வெள்ளி கொலுசும் போடுவாங்கல்ல, அதுபோல் சுக்கர திசை நடந்தால் சுக்கர புத்தி நடக்குதுன்ட்டீங்க. முதல்ல தானம் பண்ண போகிறீங்க. வெள்ளி கொலுசும் அரணாவும் கொண்டு போய் குழந்தை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் வருஷம் வெள்ளி கொலுசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறார் குழந்தைகளுக்கு பூரா. அப்போ சின்ன பரிகாரம் தான், ஆனால் அவங்க சந்தோஷப்படுத்த இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் திருமணமே ஆகலைன்னா 8ஆம் இடம் தான் கருப்பட்டி. ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு 8ஆம் இடம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பட்டி. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது கருப்பட்டியில் ஒரு குழி இருக்கும். அது குழிக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் மகாலட்சுமிக்கு தெய்வம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இது கல்யாணம் சீக்கிரம் நடக்கு. கருப்பட்டியில் தெய்வம் போட்டிங்கன்னா எப்படி? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அதாவது உங்களுக்கு புரியுதா என்னன்னு? கருப்பட்டி இருக்குல்லங்க ஐயா, கருப்பட்டி ஆமாங்க ஐயா, கருப்பட்டி எங்க ஊர்ல கருப்பட்டிம்பாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியல. பனங்கருப்பட்டி. பனங்கருப்பட்டினா தெரியுதுங்களா ஐயா? பனங்கருப்பட்டினா தெரியுதுங்களா? என்னங்க புரியலைங்க. அதுல முழுசா அச்சுல இருக்குல்லையா, அதுல அந்த நீங்க சொல்ற அந்த குழி வராது. எண்ணெய் ஊத்துறதுக்கான பிளேஸ் வந்து அதுல வராது. கருப்பட்டியில மட்டும்தான் நடுவுல குழியா இருக்கும். தேங்காய் மாதிரி பாதியாக்குவாங்க. நடுவுல வந்து அந்த பனங்கருப்பட்டியில அழகா ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போட்டீங்கன்னா அனுச நட்சத்திரத்தை இயக்கும் போது அனுசம் என்பது மாங்கல்யம் இயங்கி வருமா. அதனால வந்து பனங்கருப்பட்டியில தீபம் போடுங்க, கல்யாணம் சீக்கிரமா நடக்கும். அது மகாலட்சுமி தேவதைக்கு போடுங்க. கரெக்டுங்களா? பனங்கருப்பட்டி பனை ஓலையில் செஞ்ச பாவில் வந்து கருப்பட்டி செய்வாங்க. அதுக்குள்ளே ஒரு குழி வரும். அடுத்த டைம் உங்களுக்கு நான் அதை சாம்பிள் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அமைப்பை ஆண்டவன் கொடுப்பான். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கறக்கு பரிகாரம் உலகத்தில் மக்களுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் உண்மையாக கண்டுபிடிச்சி உண்மையாக வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ பரிகாரம் உண்மையா இல்லையான்னு இப்போ சொல்லுங்க ஐயா. ஐயா இதாங்க கருப்பட்டி ஐயா. காட்டுங்க ஐயா. இதுதான் கருப்பட்டி. நல்லா மேலதை காட்டுங்க. அதான் இது வந்து இப்படி வருது. இப்போ முதல் வந்து சதுரமாக வரும்.